திரு அர்ஜுனமூர்த்தி, எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒரு இந்தியா எதிர்பார்த்ததை பிரதமர் செய்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கணுமா? இதில் வந்து தமிழில் ஒரு அழகான ஒரு சொல்லாடல் இருக்குது. அறம் சீற்றம்னு ஒன்று இருக்குது. அறச்சீற்றம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. ரொம்ப தவறுகளை தண்டிக்கிறது, கண்டிக்கிறதுக்கு வந்து அறச்சீற்றம். மோடி அவர்களோட கடுமையான அறச்சீற்றத்தை நேற்று ராத்திரி நம்ம கண்ணால் கண்டோம். ஏன்னா தொடர்ந்து வந்து மோடிஜி அவர்களோட குணத்திலே நம்ம பார்த்திங்கன்னா எடுத்தோடனே அவர் ஒரு மீட்டிங்கில் சொல்லிட்டார், மண்ணோட மண்ணாக்குவோன்னு சொன்னார். அதை மனசில் வச்சு பார்த்திங்கன்னா மண்ணோட மண்ணாக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாருமே நேற்று ராத்திரியே 9 இடத்துல செயல்படுத்தினாங்க. ஏன்னா ஒரு பெண் தன்னை கணவரை இழந்துட்டு பக்கத்தில் உட்காந்துருக்கா, அந்த நிகழ்வை பார்த்த பிறகு அவர் கண்ணில் இருந்த கோபத்தை தொடர்ந்து ஒரு 10-20 நாளாகவே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். தொடர்ந்து ஒரு 15 நாள் ஆகிருக்கு. இதில் நாங்கள் ஒவ்வொரு மீட்டிங்கில் அவரை தொடர்ந்து கவனிக்கும் போது பார்த்திங்கன்னா அவர் உடல் மொழி அமைதியாக இருந்தாலுமே மனசில் இருந்த கொதிநிலை அவர் கண்ணில் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது. அந்த ஆங்கிளில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முயற்சிகளில் வந்து நல்ல திட்டமிடல் வேணும். ஒரு கவர்மெண்ட் அரசாங்கத்தில் உயரிய பொறுப்பில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபண்டமெண்டல் உள்ள அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிப்ளமசி எல்லாம் மெயின்டைன் பண்ணி அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதை வந்து சிறப்பாக செயல்படுத்தியிருக்காங்க. 1993லேருந்து இன்றைக்கி 2025 வரைக்கும் 13 தாக்குதல் நடந்திருக்கு. இதில் கிட்டத்தட்ட 1672 பேர் உயிர் நீத்திருக்காங்க. 5300 பேருக்கு மேலே வந்து இன்ஜுரி ஆகியிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு தக்க பாடம் புகட்ட வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அதனால் இந்த அறச்சீற்றத்தோட நிகழ்வுகளை வந்து நம்ம கண்டிப்பாக பாராட்டணும். இந்த 140 கோடி இந்திய மக்களோட பாதுகாப்பு உணர்வு மட்டும் இல்லை, இதில் தொடர்ந்து நம்மளை வந்து தொடர்ந்து இவங்க வந்து அவங்க தான் தமிழில் சொல்லணும் வம்புக்கு இழுக்கிறதே அவங்க தான் தொடர்ந்து வம்புக்கு இழுக்கிறாங்க. நம்ம என்றைக்குமே எந்த வம்புக்குமே போகிறதில்ல. ஆனால் நம்ம ரொம்ப விஷயங்களை வந்து கடந்தே வந்துக்கிட்டு இருப்போம். டெல்லியில் நடந்த நிகழ்வாக இருக்கட்டும், மும்பை தொடர் பாம்பு பிளாஸ்டாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அதற்கு வேணுங்கிற முயற்சிகளை தொடர்ந்து செய்யும் வழியே நம்ம ரிட்டாலியேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கம்மியாகவே இருந்தது. ஸோ ரிட்டாலியேட் பண்ண வேண்டிய நிர்பந்தத்துக்கு நம்மளை ஆளாக்குனது இந்த பாகிஸ்தானோட தேவையில்லாத முயற்சிகள் தான். இது 1947லேருந்தே ஒரு தொடர் வன்மம் இருந்தால் கூட இந்த தொடர் வன்மத்துக்கு ஒரு முடிவுரை எழுத வேண்டிய காலகட்டத்துக்கு நம்ம இந்தியா வந்திருக்கு. ஏன் இந்த இந்தியா வந்து இப்போ வந்து பொருளாதார வளர்ச்சியில் சிறப்பான சூழ்நிலையில் நம்ம இருக்கும்போது நம்ம வந்து பாதுகாப்பையும் நம்ம பலப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 11 ஆண்டுகளும் நம்ம ஃபைனான்ஸில் பட்ஜெட் பில்லில் வந்து அதிக பொருளாதாரத்தை நம்ம அதுக்கு தொடர்ந்து ஒதுக்கிட்டு வர்றது மட்டும் இல்லாமல் கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா ரிகரஸ் இம்ப்ளிமெண்டேஷனாக வேரியஸ் ஃபேக்டர்ஸ் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி ஏஐ வரைக்கும் வந்திருக்காங்க. இன்றைக்கி கூட அவரோட